தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று திரு அவையானது புனித கன்னிமரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. சுவக்கினுக்கும் அன்னம்மாளுக்கும் மகளாக மரியாள் ஏறக்குறைய அவருடைய பெற்றோர் திருமணம் முடித்து 20 ஆண்டுகளின் பின்னர் ஜபத்தாலும் தவத்தாலும் நோன்பினாலும் புறப்பட்டாள் என்றும் அவள் தனக்கே உரித்தான ஒரு சிறப்பிடத்தை கடவுளமிருந்து பெற்றுக்கொண்டாள் என்றும் அவருடைய பிறப்பு எவ்வாறு விவிலியத்திலே சில கதாபாத்திரங்கள் பிறப்பினால் மகிமை அடைகின்றார்களோ அதே போன்று மரியாளும் தன்னுடைய பிறப்பினால் மகிமை பெற்றாள் என்கின்ற விடயத்தை இன்று நமக்கு திரு அவை நினைவூட்டுகின்றது. இத்தகைய சிந்தனையோடு இன்றைய திருப்பலியில் கலந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளை தூய மறைமுறை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமேல் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாய் இருக்கச் செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் அடியார்களாகிய எங்களுக்கு விண்ணகருட்கொடைகளை ஏந்து நாங்கள் அமைதியில் வளரச் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 28 தொடக்கம் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்வர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகளுள் பலருள் தம் மகன் தலைப்பேறானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார்.
தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையோர் ஆக்கியோரை தம்மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீரளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நற்செய்திக்கு முன்வாழ் தொழி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புனித கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், புகழ் அனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்தே உதயமானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேர். ஏனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கின் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நாள் இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையே போர் இடம்பெற்று கொண்டிருந்த பொழுது இங்கிலாந்து படைவீரன் ஒருவன் ஜெர்மனி படைவீரன் ஒருவனை சுட வேண்டியிருந்தது. அப்பொழுது இந்த ஜெர்மனிய படைவீரனுடைய தாய்க்கு இங்கிலாந்து படைவீரன் எழுதுகின்றான் ஒரு கடிதம். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: உங்களுடைய மகனை நான் சுடப்போகின்றேன். எனவே நான் செய்கின்ற தவறுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று. இந்த கடிதத்தை வாசித்துவிட்டு அந்த தாய், நான் உன்னை மனதார மன்னிக்கின்றேன் என்று பதிலளித்தாள். இன்று நாம் கொண்டாடுகின்ற மரியன்னையுடைய விழாவும் மரியாள் மன்னிக்கின்ற தாய் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 170ஆம் ஆண்டிலே திரு அவையால் அங்கீகரிக்கப்படாத புனித யாக்கோப்பு நற்செய்தியிலே சுவக்கீன், அன்னம்மாள் ஆகியோருடைய
சில வரலாற்று விடயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலே சுவக்கீன் ஜெருசலேம் ஆலயத்திற்கு பலி ஒப்பு கொடுப்பதற்காக செல்கின்றார். அங்கே ரூபன் என்கின்ற தலைமைக்குறி இருக்கின்றார். சுவக்கீன் வந்தபொழுது ரூபன் அவரை பார்த்து, நீ இங்கு பலி செலுத்த வர வேண்டாம், உன்னுடைய பலியை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார், உனக்குத்தான் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று மிகவும் கடினமான வார்த்தைகளால் திட்டி அனுப்பிவிட்டார். இதனால் மனமுடைந்து போன ஜோக்கீம் மிகவும் வேதனையோடு இருக்கின்றார். அப்பொழுது வானதுதர் அவருக்கு தோன்றி, உனக்கு ஒரு மகள் பிறப்பாள், எனவே நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவளுக்கு மரியா என பெயரிட வேண்டும் என்றும் சொன்னார். மேலும் அன்னா, ஜெருசலேம் ஆலயத்திலே பலி ஒப்பு கொடுப்பதற்காக சென்ற என்னுடைய கணவர் திரும்பி வரவில்லை, அவர் இறந்து விட்டாரோ என்று அவள் விதவை கோலம் பூண்டிருந்தாள். இவ்வாறு இருக்கின்ற வேளையில் வானதூதர் அன்னாவுக்கு தோன்றி, அஞ்ச வேண்டாம், உங்களுடைய ஜெபத்தை கடவுள் ஏற்றுக்கொண்டுள்ளார், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதற்கு மரியாள் என பெயரிடுவீர்கள் என்று சொல்லி அந்த வானதூதர் மறைந்து போனார். மரியாவின் பிறப்பு உண்மையிலேயே இறை வல்லமையால் தான் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படியென்றால், விவிலியத்திலே சில கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. அதில் ஈசாக், சிம்சோன், சாமுவேல், திருமுழுக்கு யோவான் இவருடைய பிறப்பு எல்லாம் சாதாரண பிறப்பாக நிகழ்ந்துவிடவில்லை. இறை வல்லமை அங்கே அதிகமாக செயல்பட்டிருக்கின்றது. மரியாவும் மீட்பின் வரலாற்றில் சாதாரண ஒரு நபர் அல்ல. இந்த உலகத்தை உய்விக்க வந்த ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தவள். எனவே அவருடைய பிறப்பிலும் இறை வல்லமை அதிகமாக செயல்பட்டிருக்கும் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவக்கரை சிறிதுமில்லாமல் இயேசு பிறக்க வேண்டும். எனவே இயேசு மாசற்றவராக இருக்க வேண்டுமென்றால் அவரை பெற்றெடுக்கும் தாய் மரியாவும் மாசற்றவராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவரை கருவிலே பாவக்கரையில்லாமல் தோன்றச் செய்கிறார் கடவுள். ஆகவே மரியா கடவுளின் படைப்பில் தனிச்சிறப்பு வாய்ந்தவளாக விளங்குகின்றாள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை கொண்ட மரியாவின் பிறப்பு விழா 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 330ஆம் ஆண்டு புனித ஹெலன் என்பவர் மரியன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டி மரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடியதற்கான வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த எபிபெனஸ் கிறிசோஸ்தம் என்பவர் மரியன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடியதாக அறிகின்றோம். கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் மரியாவின் பிறப்பு விழா உலகின் பல பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டது. திருத்தந்தை 14ஆம் பெனடிக்ட் என்பவர்தான் இவ்விழாவை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8ஆம் நாள் கொண்டாட பணித்தார். அன்றிலிருந்து இன்று வரை மரியன்னையின் பிறப்பு விழா அவ்வாறே கொண்டாடப்பட்டு வருகின்றது. திருச்சபை வழக்கமாக புனிதரின் தூயவரின் இறந்த நாளை அல்லது அவருடைய விண்ணக பிறப்பைத்தான் கொண்டாடும், மண்ணக பிறப்பை கொண்டாடுவதில்லை. இதற்கு விதிவிலக்கு ஆண்டவர் இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் அன்னி மரியாவும். இதை வைத்து பார்க்கும்போது திரு அவையில் மரியா எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என நாம் புரிந்து கொள்ளலாம். மரியா பாவத்தால் வீழ்ந்து கிடந்த இந்த மானிட சமூகத்தை தன்னுடைய திருமகனால் மீட்டவர். எனவே அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதென்பது அன்னைக்கும் ஆண்டவருக்கும் பெருமை சேர்ப்பதாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மரியாவுடைய பிறப்பு விழாவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை பார்க்கின்ற பொழுது, இறைவனின் தாய், மீட்பரின் தாய் என அன்போடு அழைக்கப்படும் மரியன்னையின் விழாவை கொண்டாடும் நாளில் மரியாள் தேவையில் இருப்போருக்கு இறங்குகின்றவளாக காட்டப்படுகின்றாள். மரியாள் தேவையில் இருப்போருக்கு இறங்கும் நல்ல குணம் படைத்த பெண்மணியாக வாழ்ந்து வந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. பேறுகால வேளையில் இருந்த தன்னுடைய உறவுக்கார பெண்மணிக்கு காடு மலைகளை கடந்து உதவச் செல்கிறாள். ரசம் தீர்ந்து போனதால் இக்கட்டான சூழ்நிலை இந்த கானாவர் திருமண வீட்டாருக்கு உதவச் செல்கின்றாள். இவற்றையெல்லாம் மரியா யாரும் கேட்காமல் தாமாகவே சென்று செய்கின்றாள். மரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் நம்மிடத்தில் இருக்கும் தீய குணங்களை அகற்றுவோம். இரக்க குணம், தேவையில் இருக்கின்ற மக்கள் மீது இறங்கும் குணம் இருக்கின்றதா என சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தேவையில் இருப்போர் மீது இறங்கும்போது
மரியாவின் கடவுளின் அன்பு பிள்ளைகளாக மாறுவதோடு மட்டுமில்லாமல் அப்படிப்பட்ட குணம் நம்முடைய உள்ளத்திற்கு ஆறுதலையும் தருகின்றது. இது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து வாழ்தல். மரியா எப்போதும் கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து வாழ்ந்தவராக விளங்கினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கெப்ரியேல் தூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன பொழுது, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை கடவுளின் திருவுளத்திற்கு அர்ப்பணித்தாள். ஒருவேளை மரியா மட்டும் வானுதரின் வார்த்தைக்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருந்திருந்தால் நமக்கு மீட்பு கிடைத்திருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்கின்றது. மரியாவின் சம்மதத்தால் நாம் அனைவரும் மீட்கப்பெற்றோம் என்பது உண்மை. இன்று நாம் கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து நடக்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் கடவுளின் விருப்பத்தை மறந்து நம்முடைய விருப்பத்தின்படி மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நிலை மாற வேண்டும். நாம் அனைவரும் மரியாவை போன்று கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் மரியாளுடைய வாழ்விலிருந்து தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை நாம் பார்க்க முடியும். மரியாவிடம் விளங்கிய எல்லா நற்பண்புகளையும் விட தாழ்ச்சி என்ற நற்பண்பை மேலோங்கி இருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஒருபோதும் தன்னை இறைவன் தாய் என்று காட்டிக்கொள்ளவில்லை. மாறாக பணிவிடை செய்வதிலே எப்போதும் மகிழ்ந்திருந்தாள். அதனால் தான் இறைவன் அவரை மேலும் மேலும் உயர்த்துகின்றார். நாமும் தாழ்ச்சியோடு வாழும்போது இறைவனால் உயர்த்தப்படுவோம் என்பது உறுதி. ஆனால் வேடிக்கை என்னவென்றால், நம்மிடத்தில் தாழ்ச்சி என்ற நற்பண்பு பெருகுவதை விட ஆணவம் என்ற துர்க்குணம்தான் அதிகமாக பெறுகின்றது. அதனால் நாம் மேலும் மேலும் அழிவை சந்திக்கின்றோம். நீதிமொழிகள் நூல் அதிகாரம் 29 வசனம் 23 இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மையுள்ளம் ஒருவரை உயர்த்தும் என்று வாசிக்கின்றோம். நாம் ஆணவத்தோடும் இருமாப்போடும் இருக்கின்ற பொழுது நமக்கு அழிவுதான் நிச்சயம் என்பது உறுதி. நாம் ஆணவத்தோடும் அகந்தியோடும் வாழாமல் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் மரியாவின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவே மரியன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் மரியாளை போன்று தாழ்ச்சி உள்ளம் படைத்தவர்களாக, அடுத்தவர்களுக்கு தேவை இருக்கின்ற பொழுது இரக்க குணத்தோடு உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்து கூறுகின்றது. மரியன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் பல அற்புதங்கள் நிகழ வேண்டும் என்றும் தொடர்ந்தும் ஜெபிப்போம். ஆமீன். கொடுத்தால் பல சேரும் உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும் உணர்ந்தே நாளும் தருகின்றேன். நேசரே இயேசுவே உன் பிடமே வருகின்றேன். என்னையே உன்னிடம் காணிக்கை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான ஒரே திருமகனங்களை ஆதரிப்பாராக. கன்னிடமிருந்து பிறந்த அவர் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்கச் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் வேட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் நிலட்டுதாள் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக விமுத மாண்பை பானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்கூருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவரும் திருமண் அடங்கினர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடினர். அவரோடு எங்களுக்குள்ளையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மை இறஞ்சி அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர் தூய்மையானத்திற்கு மூற்று ஆகிய நம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கெழுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்றமக்கு ஒளியம்பிரிய தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலின் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாயக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவ்வுலகில் மொக்கொன்றை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். முதற்கு நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും நிலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்திரளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியினவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்குக்காகவும் மீட்பின் படியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.